கூட்டத்தில் செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை பாமகவினர் தாக்குதல் நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே மேடையில் கருத்து வேறுபாடு நிகழ்வை செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை பாமக நிர்வாகிகள் தாக்குதல் நடத்துவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அக்பர் அலி வழங்க கேட்கலாம். வணக்கம் அக்பர் அலி, இந்த தாக்குதல் எவ்வாறு நடந்தது? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே பொதுக்குழு கூட்ட மேடையிலேயே கருத்து வேறுபாடு காரணமாக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் மீது தாக்குதல் நடைபெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் பட்டானூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ராமதாசர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இந்நிலையில் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் முகுந்தன் என்பவரை மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் என அறிவித்தார். இதற்கு கட்சிக்கு 4 மாதங்களே ஆன முகுந்தனுக்கு பதவியா என மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் திடீரென கோபமடைந்த ராமதாஸ், நான் சொல்பவர்களுக்கு தான் கட்சியில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் கட்சியை விட்டு போங்க என ராமதாஸ் தெரிவித்தார். மேலும் இந்த கட்சி என்னால் உருவாக்கப்பட்டது, கட்சியை உருவாக்கியவன் நான், எனவே என் சொல்லிற்கு கட்டுப்பட்டு இருப்பவர்கள் இருக்கட்டும், இல்லை என்றால் கட்சியை விட்டு போகட்டும் என பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அன்புமணி ராமதாஸ் கோபத்தில் மைக்கை தூக்கி எறிந்ததோடு, சென்னை பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் வைத்துள்ளேன், கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் அங்கே என்னை பார்க்கலாம் என கூறி அவரது செல்போன் எண்ணை மேடையிலேயே கூறினார். இது மேலும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பொதுக்குழு மேடையிலேயே ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து வேறுபாடு குறித்து தொண்டர்களிடம் பேட்டி எடுக்கும் பொழுது தொண்டர்கள், அதாவது இருதரப்பு தொண்டர்களும் ஆவேசத்தில் தாக்குதலில் ஈடுபட முயற்சி செய்தனர். மேலும் தகாத வார்த்தைகளை கூறி அவர்களை அங்கிருந்து அடித்து விரட்டியதோடு அவர்களது கேமரா மற்றும் மைக்கை பிடுங்க முயற்சி செய்தனர். ஒரு கட்டத்தில் அந்த பகுதி மாவட்ட நிர்வாகிகள் அவர்களை பத்திரமாக மீட்டு அங்கிருந்து வெளியேற்றினார்கள். இந்நிலையில் அதை தடுக்க முயன்ற மற்ற பத்திரிகையாளர்கள் மீதும் பாமகவினர் தாக்குதலில் ஈடுபட்டார்கள். கற்பகம், உங்களை எதுவும் தாக்க முயன்றார்களா, இல்ல வேறு ஏதேனும் தொலைக்காட்சி பத்திரிகையாளர்களை தாக்க முயற்சி நடந்ததா? கூடுதல் விவரங்கள். நான் அதை வீடியோ பதிவு செய்தேன். அப்பொழுது மற்ற தொண்டர்கள் நீங்கள் யார் என்று என்னை கேட்டு என்னை தாக்க முயற்சி செய்தனர். மேலும் தகாத வார்த்தைகளில் திட்டியதோடு பல நிகழ்ச்சிகள் இருக்கிறது, அதை விட்டுவிட்டு உங்களுக்கு வேற வேலை இல்லையா என கூறி தொடர்ந்து 5க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் என்னையும் தாக்க முயற்சி செய்தனர். கற்பகம், களத்திலிருந்து தாங்கள் கொடுத்த தகவலுக்கு நன்றி அக்பர் அலி.